அந்த கடைக்கு அனுப்பிட்டதெல்லாம் அனுப்பிச்சாச்சாப்பா? அனுப்பிச்சாச்சுங்க. வண்டியில் எல்லாம் ஏற்றி விட்டேங்க. அப்போவே கிளம்பிடுச்சு. இந்நேரம் போய் சேர்ந்துருக்குங்க. உனக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சரிங்கண்ணா. சரி, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து வச்சுக்க. சரிங்கண்ணா, பார்த்து வச்சுக்கிறேங்கண்ணா. இந்த மேட்டுப்பாலத்துக்கு அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டீங்கல்ல? ரெடி ஆகிட்டு இருக்குங்கண்ணா. கொஞ்சம் லேட் பண்ணாமல் சீக்கிரம் அனுப்பிச்சி வச்சுரு. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. ஹலோ, யாருங்க சொல்லுங்கள். அப்படிங்களா? ஹலோ, அண்ணன் பக்கத்தில் தான் இருக்காருங்க. நான் கொடுக்குறேங்க. ஹலோ ஐயாங்களா? சொல்லுங்க. ஏன் நம்ம வயல இருக்கானுங்க? ஆமாம். அவனை யாரும் கொண்டு ஓட்டேன். ஆடா யாரு கொண்டாலும் தெரியலிங்க, கொஞ்சம் விசாரிக்க சொல்றீங்களா? சரி, ஸ்டேஷனுக்கு தானே, நான் சொல்லிடுறேன். போ. சரிங்க ஐயா. பொறுமையாரு கொஞ்சம். சரி சரிப்பா. ஐயா, வெளியூர் யாரும் போட்டு அப்படியா? சரி, விட்டுரு, நான் கூப்பிட்டு சொல்லிக்கிறேன். சரி வை. சரிங்க ஐயா. சரி, ஸ்டேஷனுக்கு வந்துரு, நான் வந்துடுறேன். சரிங்க ஐயா, நான் பசங்க. சரி. சரி. நல்லது. ஹலோ, அப்பா போலீஸ் ஸ்டேஷனா? எஸ் சார், சொல்லுங்கள் சார். என்னையா ஒரு வட்டை செயலாளர் இருக்கிறவரை மர்டர் பண்ணிக்கிறாங்களே, இதை ஒன்று நீங்கள் கண்டிக்க மாட்டீங்களா ஐயா? சார், என்கொயரி போயிட்டுருக்கு சார். என்னையா அது? செத்து ஒரு நாளாவது இன்னும் கண்டுபிடிக்க முடியலையா? சார், எங்கள் டீம் ஃபுல்லாக டே நைட் தொலைவிட்டு இருக்கு சார். இறையன் ஒரு பக்கம் போயிருக்காரு, சேகர் ஒரு பக்கம் போயிருக்காரு, நான் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். என்கொயரி முடிச்சிருக்கோம் சார். ஆமாம், தனிப்படை வச்சுக்கிட்டு சத்தனக்கட்ட வீரப்பணம் பிடிக்க போகிறீங்க. தனிப்படை வச்சுக்கிட்டு அடையா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். முதல்ல இது செய்யுங்க, அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு டென்ஷன் வரும்னா சொல்லுங்க, அக்கட்ட போயிடலாம். ஏன் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறீங்க? யார் எங்க போனா என்ன? வயரம் இல்லைன்னா இந்த ஏரியாவில் நான் ஜெயிக்கவே முடியாது. அவனே போட்டாங்க. பாத்துக்கா சார், நீங்க ஜெயிக்கிறத தோக்குறத பேசுறீங்க. நான் சபரிமலைக்கு மாலை போட்டு அந்த கோயிலுக்கு போற கூட தள்ளி வச்சுட்டு தாடியோட அலைஞ்சிட்டு இருக்கேன் சார். தாடியோட அலைஞ்ச என்ன, மூடியோட அலைஞ்ச என்ன, 24 மணி நேரம் டைம் தர்றேன். என்ன அதுக்குள்ள நீ கண்டுபிடி. அப்படி உன்னால கண்டுபிடிக்க முடியலன்னா எங்க கிட்ட விட்டுரு, கொண்டவனை நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு என்ன அக்யூஸ்ட பிடிக்கூடாதுன்னு எதாவது இருக்கா சார்? எங்க டீம் அலைஞ்சிட்டு தான் சார் இருக்கு, கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சார். போலீஸ் கண்டுபிடிக்குதா பிடிக்கலையோ, வயரனை எவன் கொண்டாங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாவன்னு எவன் கொண்டான்னு. ஏன்னா நம்மளுக்கு மேல ஒரு எதிரி உருவாயிட்டான். நம்ம ஆளுகளை விட்டு அவன் யாருன்னு இதெல்லாம் தேட சொல்லுங்க. சீக்கிரமா கண்டுபிடிங்க. மந்திரி கோபப்பட்டாரா? நீ கோட்டு பிரியாணி ரெடிடா. யார் வண்டியில ஏறு. வணக்கம் பாய். வணக்கம். வணக்கம் பாய். வணக்கம். உட்காரு. வணக்கம் பாய். ஏன்டா இவ்வளோ நேரம் காத்துட்டு இருக்கிறது? என்னடா மச்சான் இப்படி ஆகி போச்சு? யாருக்குடா தெரியும்? என்னடா நம்ம அண்ணனே போட்டா, நம்ம ஏரியாவுக்கு வந்து போட்டாங்க. எவன் போட்டான்னு தெரியலையே. நம்ம சாவக்காட்டில் ஒரு மேட்ரு பண்ணோம்ல, ஒரு வேளை அதில் சம்மந்தப்பட்டவனா இருக்குமோ? ஒரு இடத்துல இடம் பிரச்சனை பண்ணிக்கிறோம், பல இடத்துல பல பிரச்சனை பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல இருந்து எந்த கத்தி வருதுன்னு யாருக்கு தெரியும்? தலை, அந்த டீ கடையில் கூட 2 டைம் அந்த பையனை பார்த்துருக்கேன் தலை. டேய், அவன் தாங்கிறது உனக்கு தெரியுமா? அவனே தான். கரெக்டா தெரியுமா? அவனே தாங்க பாய், நான் பார்த்தேன். ஏன்டா இத முதலே சொல்ல மாட்டேன்? அவன் தானே கன்ஃபார்மா தெரியுமா? என்ன போட்ட வேண்டியதுதான். எவனா இருந்தாலும் என்ன சங்க அறுத்துற வேண்டியதுதான். அண்ணனையே போட்டானுங்க, அடுத்த கத்தி நம்ம கூட வரலாம். நம்ம அண்ணனை கொன்னவன் எவன் கண்டுபிடிச்சு அவனை கண்டிப்பா போடுறா. போடுறோம், அவனை போடுறேன்டா.
ஏய் என்னடா நான் அடிச்சா தாங்க மாட்டேன் 4 மாசம் தூங்கலாம் டேய் நில்றா டேய் கமான் கமான் நில்லு ஓடாத நில்லுடா கமான் 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 போ ரவுண்ட் அப் எங்கடா போற லாக் ஐயோ இடியட் சீக்கிரமா போ குயிக்கா போ சீக்கிரம் 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 போட போட சீக்கிரம் போட குயிக்க போட சார் சீக்கிரம் போங்க சார் பிடிங்க ஓட்ட ஓட்ட பண்ணுங்க ஏய் நில்றா சார் சார் ஓடு ஓடு இந்தாடா டேய் நில் ஏய் புடி சார் சார் நல்லா புடிங்க நல்லா புடி என்ன டேய் டேய் எதுக்குடா டேய் என்னடா பண்ணீங்க அவனை சார் புடிங்க சார் நல்லா டேய் டேய் நில்றா சார் சார் புடிச்சிங்க சார் சார் டேய் சொல்லுங்கடா என்னடா பண்ணீங்க டேய் டேய் சொல்லுடா இந்தரா இவனை ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அவனை நான் பாத்துக்கிறேன் ஓகே சார் வாங்க சார் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உன் டீ கூடுறாங்க சரி சாவுக்காடு பீச்சில் இருக்கிற கடையில் வேலை செய்கிற 2 பசங்களும் உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்களா? ஆமாம் சார் நம்ம கிட்ட தான் வேலை செய்கிறேன். லீவ் போட்டானுங்களோ? ஆமாம் சார். அதை விசாரித்து வெரிஃபை பண்ண தான் வந்திருக்கேன். பசங்களை தேடி அங்கே போனோம். நீங்கள் கடையை லீவ் விட்டுட்டீங்க போல இருக்கு. அதான் சேரை கூட்டிட்டு இங்கே வந்தேன். இட்ஸ் ஓகே, லீவ் இட். ஆஸ்க் அ கொஸ்டின் ஃபார் யூ. இந்த கடையில் மொத்தம் எத்தனை பேர்? சரி இதை விட்டுரு. அந்த கடையில் இருக்கிற 2 பசங்களும் ஏன் 2 நாள் லீவ் போட்டுருக்கானுங்க? எனக்கு தெரியலைங்க சார், ஏன் லீவ் போட்டாங்கன்னு தெரியல. அப்போ நீங்கள் இதெல்லாம் கேட்க மாட்டீங்க. கம்மி சம்பளத்துக்கு வளவாணி பசங்களும் இந்திக்காரனையும் விட்டுறீங்க. சரி அவன் வீடு எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுங்க சார், அந்த ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் இருக்கானுங்களா? ஆமாம் சார். நீங்கள் மலையாளியானா? எஸ் சார். மலையாளியானா? எஸ் சார். ஆளு வீடு எவ்வளோன்னு காமிச்சு கொடுக்காம? காமிச்சு கொடுக்கும் சார்.
ஆ இது என்ன மைதானம் மாதிரி இருக்கு. இறங்கி வைப்பா. சார் அந்த 2 பசங்க தான். ஏய் தம்பி, டீ கடையில் நீங்கள் 2 தாண்டா வேலைக்கு இருக்கீங்க. ஆமாங்கண்ணா. ஏய் இங்கதாங்கண்ணா நீ வேலை சொல்கிறா. செய்றேன். ஆமாங்கண்ணா, அங்கே தான் நான் வேலை செய்கிறேன். டேய் கடைக்கு ஒருத்த புதுசா வந்துட்டு இருந்தான்லடா, அவனை உங்களுக்கு அடையாளம் தெரியும்லடா? மரியாதையை சொல்லிருங்க, அவங்க போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆமாங்க சார், புதுசாக ஒரு அண்ணா கடைக்கு வந்துட்டே இருந்தாங்க சார். அவங்க என்கிட்ட அடிக்கடி வைரனை பற்றி விசாரிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒரு டீ. யார் இவன்? ஏரியாவுக்கு புதுசா இருக்கானே. டீ கேட்டு ரொம்ப நேரம் ஆச்சுண்ணா. சீக்கிரம் பிடிச்சி கொடுங்கண்ணா, டைம் ஆகுது. சீக்கிரம்ண்ணா, 2 டீ. அண்ணா திட்டுவார். ஜி யார் அவங்க? கூட்டமா போறாங்க, பெரியாளா? வந்தம்மா, டீ குடிச்சம்மா, போனாமான்ட்டு இருக்கணும். இந்த எச்சு பண்ணாட்டு வேலையெல்லாம் வச்சு கூடாது. இல்ல ஜி, கூட்டமா போறதுனால பெரிய ஆளுன்னு நினைச்சேன். நிறைய பேர் போறதுனால. எதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? பாத்துடா, மிஷினுக்குள்ள விட்டு உருக்கி எடுத்துருவாங்க. என்ன எதுக்கு கோபப்படுறீங்க? நான் என்ன கேட்டேன்? கூட்டமா போறாங்கன்னு தான் கேட்டேன். எதுக்கு ஏன் கோபப்படுறீங்க? விடுங்க. போடா, நிக்காத, கிளம்பு. அதான் போறேன்ல, விடுங்க. ஏன் தம்பி, ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா? நான் ஸ்கூலுக்கு போகிறது இல்லை, நான் கடையில் தானே வேலை செய்கிறேன். ஓ சரி, தினமும் வந்து வெள்ளைக்காரில் ஒருத்தர் இறங்கி போறான்ல, அவனை பற்றி உனக்கு தெரியுமா? ஆமாம் தெரியும்ண்ணா. அவன் என்ன மிகப்பெரிய எம்எல்ஏவா? எம்எல்ஏ இல்லைண்ணா, பெரிய ரவுடியா? பெரிய ரவுடிங்கண்ணா. வெள்ளை சட்டை போட்டு போகிறான் ஆமா. அவரு தானா? சரி, அவன் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியுமா? நீங்கள் ஏன்னா அவரை பற்றி விசாரிக்கிறீங்க? அவனுக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்கண்ணா, அதை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாதுங்கண்ணா. பெரிய தாதாவா அவன்? கொலையெல்லாம் பண்ணியிருக்கானா? கொலையெல்லாம் பண்ணியிருக்காருங்கண்ணா. எத்தனை கொலை பண்ணியிருக்கான்? தெரியலங்கண்ணா. அன்னைக்கு யாரையோ கொலை பண்ணிட்டு கத்தியெல்லாம் வச்சுருந்தாங்கண்ணா, நான் பார்த்தேண்ணா. எப்போ பார்த்த? ஒரு 2 மாதம் இருக்குங்க. இப்படி டெய்லி வந்து அந்த அண்ணனை விசாரிச்சுட்டு இருந்தாங்க சார். அப்புறம் வைரன்னு செத்த அன்னைக்கு சாயங்காலம் நான் தாங்க சார் போய் டீ வச்சுட்டு வந்தேன். அங்கே வைரன்னு இருந்தாருங்க சார். வைரண்ணா, டீங்கண்ணா. வைடா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாதுங்க சார். இந்த ஏரியாவாடா? ஆமாங்க சார், இந்த ஏரியா தான் நினைக்கிறேங்க சார். சரி, அவன் எப்படி இருப்பான்? ஆளு ஹைட்டாக இருப்பானா? ஆமாங்க சார், ஹைட்டாக தாங்க சார். அழுகாத வாடா. சரி, டேய் அழுகாதடா, வா வா. விடுங்க, வீட்டுக்கு போறேன். சரிடா, அழுகாம வா. பசங்களை சீக்கிரமா பிடிச்சு வீட்டுக்கு போயிடலாம். என்ன பசங்களை வச்சு பார்த்தா மூப்பெல்லாம் கிடைச்சிடும் சார். டேய் அழுகாம வா, சொன்னா கேட்க மாட்டா. விடுங்க. அந்த அண்ணனை காட்டினா நீ விட்டுருவோம். நடந்துதாங்க சார் வருவான். பைக் இல்லை? இல்லை சார். எந்த டைம் வருவான்? ஈவினிங் டைம் வருமானா இல்லை? சார் 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 சார், அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காதாங்க சார். அவன் தாங்க சார். யார் அந்த வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுருக்கான்? அவனா? அவங்க தான்.
அவன் தானா டேய், உனக்கு நல்லா தெரியுமாடா? தெரியுமாடா நல்லா உனக்கு? தெரியும் மேடம் அவன் தான். உனக்கு தெரியுமா நல்லா தெரியுமாடா? நல்லா தெரியுங்க சரி சார். நீங்க 2 பேரும் கடைக்கு போங்க. தேவைப்பட்டா கூப்பிடுவோம்டா. சரியா? சரி போங்கடா. போ. அப்பா தப்பிச்சிட்டா டே. சார் இப்போ என்ன பண்ணலாம்? பாத்தீங்களா மேடம், ஒரு மர்டரை பண்ணிட்டு எவ்வளோ அசால்ட்டா இங்க வந்து உட்காந்துருக்கான்னு பாத்தீங்களா? என்ன சார் இவன் லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காங்க. ஆமாய்யா, பிடிச்சதுல இருந்து அதையா தான் சொல்லிட்டு இருக்கேன். திரும்ப சொல்றான் பாரு. போடா உள்ள போடா. அது சரியா இருக்கும். செத்துட்டா போடா. அவ செத்து போடா. சார் யார் அவன்? செத்துட்டா சார் செத்துட்டா சார், அந்த 2 கொலை பண்ண accused இவன் தான் சந்தேகமா இருக்கு சார் எனக்கு. சார் செத்துட்டா செத்துட்டா சார், பிடிச்சதுல இருந்து ஏத்தா தான் சொல்றான். அப்படியா? சார் ஏட்டு தண்ணி எடுத்துட்டு வா தம்பி. இங்க பாரு, ஒண்ணு இல்ல இந்தா தண்ணி குடி. அவ செத்துட்டா ஒண்ணு இல்லையா? தண்ணி குடி வேணாம் சார் வேணாம். குடியா. இந்த புடி. ஒண்ணு இல்ல சொல்லுங்கண்ணே. ஒன்றும் பயப்படாத. பயப்படாத, ஒன்றும் இல்லை. வா ஒன்றும் இல்லை. வா. என்னாச்சு? ஏய் மறுபடியும் வா. இவன் எப்படியாதான் சார் கேரளால இருந்து 2 ஹவர்ஸா சொன்னதையே சொல்லி புலம்பிட்டு இருக்கான். இவன் தான் சார் அந்த 2 கொலையும் பண்ணியிருக்கணும். இல்லையா, இவனை பார்த்தா மெண்டல் மாதிரி இருக்கு சார். இவன் பைத்தியக்காரன் இல்ல சார், இவன் தான் சார் இந்த கொலையை பண்ணியிருப்பான். ஹலோ. செத்துட்டா ஏய் செத்துட்டா பேசாம இரு. யோ இறையன்பு இங்க வா. சார் செத்துட்டா சார். ஏய் காமனரா. சொல்லுங்க சார். அந்த வைர சம்சாரம் சாப்பாடு கொண்டு போனான்ல? ஆமா சார். அதுல ஏதோ விஷம் கலந்துருக்காமா. நீ ஏட்ட கூட்டிட்டு உடனே கிளம்பு. சரிங்க சார். யோ போயா, அங்க போய் கரெக்டா பார்க்கணும், புரியுதா? எஸ் சார். ஏய் சார், நம்ம ஆளுங்க அங்க வர்றாங்க. பார்த்து அந்த ரிப்போர்ட்லாம் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கொடுத்து விட்டுருங்க, சரிங்களா? ஹலோ, யாருமா வீட்ல? யாரு? வாமா வெளியே. சார் நீங்க இந்த நேரத்துல? உன்னை இன்ஸ்பெக்டர் கூட்டிட்டு வர சொன்னாரு, வா. எதுக்குங்க சார்? கொஞ்சம் விசாரிக்கணும். என்கிட்ட என்ன விசாரணை? உன் ஹஸ்பண்ட் இறந்த விஷயமா விசாரணை பண்ணணும். அது விஷயமா என்கிட்ட? தேவையில்லாத பேச வேண்டாம், கிளம்பு. சார் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைங்க சார். இப்ப நீ வர முடியுமா முடியாதா? சார் இந்த நேரத்துல வந்துட்டு கூப்பிடுறீங்க? எந்த நேரமா இருந்தாலும் வந்துதான் ஆகணும், இல்லைன்னா வேற மாதிரி நடக்கும். பரவாயில்லையா? சார் வீட்டை விட்டு எப்படிங்க சார் வர முடியும்? வீட்டை வெளியே கிடக்கிற பெருசு பார்த்துக்கோ, நீ வா. வாமா. புறப்படு வா.